Call it. Please, Anjali, call it, Anjali. Anjali, நான் குடிக்க கூடாது. நான் குடிக்கவே கூடாது. Please call it. Come on, pick my call, please. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி என்னை சாகடிக்காத. உன்னை மாதிரி கையால் ஆகாதவனை நம்பினதுக்கு என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு தோணுது. இனிமே நீ என்னை கூப்பிட்டேன்னா நாளைக்கு எனக்கு சங்கூத தான் நீ வரணும்.
ஒரு ஐடியா. அதாவது வாசகர்களுக்கு டேய், தம்பி. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. இங்க பாரு, ஒருத்தன் பல்கா சமோசா போட்டு விக்கிறான். அத மார்க்கெட்டிங் பண்றதுக்காக கால் ஃபார் பண்ணிருக்கான். ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? அக்கா, சமோசாவை ஒன்னும் அவ்வளவு லேசா எடை போட்டுறாத. அது ஏழைகளின் லஞ்ச். ஒரு நாளைக்கு சிட்டிக்குள்ள எத்தனை லட்சம் சமோசா விக்குதுன்னு நினைக்கிற? அதுல 5000 சமோசா வித்தா போதும், டெய்லி நமக்கு 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். ஆட சூப்பர்டா. அஞ்சலி கல்யாணத்தை ஃபேஸ் பண்ணி பல பிசினஸ்களை நான் பிளான் பண்ணிருக்கேன். இந்த வீடு இருக்குமா இல்ல இந்த காரெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பேங்க்ல ஒரு 19 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. லீஸுக்கு ஒரு வீடு, சின்னதா ஒரு தொழில். ஆமா, இவ்வளவு எட்டி சிந்திக்கிறிய. அப்படின்னா இந்த கல்யாணத்துல உனக்கு நம்பிக்கை இல்லையாடா? இருக்கு, ஆனா நம்ம கல்யாணத்துக்கான ஆட்டம் தான் ஆட மாட்டேங்கிறோம். டேய், அவரை அனுப்பி இருக்கோம்ல கல்யாண விஷயமா பேசுறதுக்கு. அக்கா, நான் சொல்றேனேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. அவரை எதுக்குமே அனுப்பாத. சும்மா பொத்தனாப்ல உன் தாலிக்கு செக்யூரிட்டி கார்டா அவரை வச்சுக்க. அந்த அளவுக்கு தான் ஒரு ஒர்த்தே. பாக்குறதுக்கு அவரு பேண்ட் சட்டை போட்ட பெருச்சாலி மாதிரியா இருக்காரு. அவரை மதிச்சு யாராவது சம்பந்தம் பேசுவாங்களா? இப்ப வேணா பாரு, வந்து கண்ணம்மாவோட கதைய சொல்லுவாரே தவிர அஞ்சலியோட எபிசோட்ல ஒரு சின்ன மூமெண்ட் கூட இருக்காது. வாமா, உட்காரு. மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்காக உங்க அப்பா போயிருக்காரு. சௌந்தர்யா அம்மா கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி சம்பந்தம் வாங்கிட்டு வந்துருவாருன்னு நம்புறாங்க உங்க அம்மா. அம்மா, எதுக்கு இப்படி கேவலப்படுத்துற? அப்படி போய் அழுது புரண்டு ஒரு கல்யாணத்தை நடத்தணுமா என்ன? அப்படி கால்ல விழுந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கேன்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? ஏன் அழகும் அறிவும் இல்லாத பொண்ணு அவ்வளோ பெரிய இடத்துக்கு மருமகள் ஆயிட்டாலேன்னு அப்பா கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டியா? கெஞ்சுறது காலில் விழுகிறதுலாம் தப்பு இல்ல. முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய நீ கைக்குள்ள போட்டுக்கோ. உன் மாமியார் கண்ணுல நான் விரல விட்டு ஆட்டுறேன். அக்கா, உன்னோட வேட்டை புலி வீடு திரும்பிருச்சு. ரிசல்ட் என்னாச்சுன்னு கேளு. உட்காருங்க மாமா. அக்கா, மாமா வெயில்ல நடந்து களைச்சு போய் வந்திருக்காரு. அவருக்கு சில்லுன்னு தண்ணியில ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடு. என் புருஷன் வெயில்ல நடந்து வராம விமானத்துல பறந்தா வருவாரு? அவரு இப்பவும் பாக்கியலட்சுமி புருஷன் தான், பாரதியோட மாமனார்ல. தண்ணிக்கு எதுவும் சாப்பிடுறீங்களா? அக்கறையா கேட்டது வரைக்கும் சந்தோஷம். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் எடுத்து குடிச்சுக்கிறேன். போன வேலை என்னாச்சு மாமா? ஏதாச்சும் தேதியை உறுதிப்படுத்திட்டு வந்தீங்களா? போன இடத்துல உங்க சம்மந்தி என்ன பண்ணாங்க? ராஜ மரியாதை கொடுத்தாங்களா இல்ல ஓட விட்டு விரட்டினாங்களா? ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் நீ பேசாத. கெட்டதா இருந்தாலும் அது மாமா வாயாலேயே சொல்லட்டும். நீ எதுக்கு முந்தற? அது சரி. இங்க பாரு, அவங்க ரொம்ப படிச்சவங்க, பண்புள்ளவங்க. உன்ன மாதிரி லோக்கல் கிடையாது. நான் தான் பார்த்தேனே அஞ்சலி பிறந்த நாள் விழால உங்களுக்கு கொடுத்த கொடைய. மா, நிறுத்துமா. எப்ப பாரு நீ அப்பாவும் சேர்ந்தாலே இப்படிதான் அடிமட்ட லெவலுக்கு இறங்கி சண்டை போடுவீங்களா? மரியாதையா பேச உங்க 2 பேருக்குமே தெரியாதா? அவரை முதல்ல நாகரிகமா பேச சொல்லு, அப்புறம் நான் பேசுறேன். இவங்கள விடுங்க மாமா. நீங்க சொல்லுங்க, ஏதாவது பேசுனீங்களா? கல்யாண விஷயமா நீங்க அவங்க கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? அந்த அம்மா குழந்தை தெரிஞ்சதாச்சே, அதெல்லாம் வகை வகையா பேசியிருப்பாங்க.
நீ கொஞ்சம் பேசாம இருக்க. மாமா, அஞ்சலி கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? இல்ல, அந்த அம்மா அஞ்சலி பேச்சை எடுக்காத வரைக்கும் நல்லா பேசுறாங்க. அஞ்சலியோட கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாலே பெருசா எகிரி குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளை விட்டு துரத்தாத குறைதான். ஐயோ கடவுளே, இப்ப என்னதான் பண்றது? கல்யாணம் நடக்கலைனா நம்ம வாழ்க்கை என்னதே ஆகுறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொஞ்சம் ஆற போட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா வேற வழி இருக்கான்னு பார்க்கணும். ஸ்டாப் இட். ஆள் ஆளுக்கு என் காதலையும் கல்யாணத்தையும் ஏலம் போட்டுட்டு இருக்காதீங்க. என் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். என்னைக்கா இருந்தாலும் நான் சௌந்தர்யாவோட மருமகதான். அத யாராலையும் மாத்த முடியாது. எனக்காக யாரும் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். எனக்காக கதவுகளை தட்டுறேன்னு சொல்லி தட்டி தட்டி கதவை எல்லாம் செவராக்கிடாதீங்க ப்ளீஸ். அம்மா மனசு மாறவே மாறாது. அம்மாவை மீறி என்னாலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அஞ்சலி, நீ என்ன புரிஞ்சுக்கல? ஆமா, நான் தைரியம் இல்லாதவனே வச்சுப்போம். அம்மாவை எதிர்த்து வெளியே வர துணிச்சல் இல்லாதவனே வச்சுப்போம். எனக்கு காதல் வரக்கூடாதா? சொல்லு, எனக்கு காதல் வரக்கூடாதா? சிரிக்காத அஞ்சலி, அப்படி சிரிக்காத. மாசற்ற என்னோட காதல நீ புரிஞ்சுக்கல. சரி, நான் தைரியம் இல்லாதவன் கோழையாவே இருக்கட்டும். நீ தைரியசாலி தானே, புத்திசாலி தானே. நீ என்ன இழுத்துட்டு ஓடி இருக்கலாம்ல. அது என்ன, உலகத்துல இருக்கிற எல்லா காதலையுமே பையன் தான் இழுத்துட்டு ஓடணுமா? ஏன் ஒரு பொண்ணு பையனை இழுத்துட்டு ஓடக்கூடாதா? என்னடா லாஜிக் இது? எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. பசியும் தாகமோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்ககிட்ட பேசணுங்கிற எண்ணமோ ஒரு 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 தவிப்பா இருக்கு. நான் இங்க என்ன பண்றது? திரும்ப திரும்ப போன் பண்ணி என்ன சாகடிக்காத. உன்ன மாதிரி கையால் ஆகாதவனை நம்பினதுக்கு என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு தோணுது. இனிமே நீ என்ன கூப்பிட்டனா நாளைக்கு எனக்கு சங்கூத தான் நீ வரணும். ஐயோ, உன்னை அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போக மாட்டேன் அஞ்சலி. உனக்கு டிஸ்டர்ப்னா I will shut my breath. ஆமா, I will shut my breath. ஆமா அஞ்சலி, உனக்கு இடைஞ்சல்னா என் மூச்சை நிறுத்திடு. எதையாவது எழுதி வைக்கணுமா? காதல் மரணத்துக்கு கடிதம்லாம் தேவையில்லை. இந்த உடலே மாபெரும் மடல் இல்லையா? உயிருங்கிற ஒளிய அடைச்சு வைக்கிறது இவ்வளவு பெரிய தியாகம் அஞ்சலி. எஸ்,
Yes. I'm gonna die. உனக்காக சாவுறேன் அஞ்சலி. Yes, I will die. அஞ்சலி, உனக்காக நான் சாவுறேன் அஞ்சலி. ஏய்! கொஞ்சம் விஷம் ஆர்டர் பண்றியா? அதையும் உன் கையாலே சர்வ் பண்ணு. நான் சாப்பிட்டுட்டு செத்து போயிடுறேன். நான் இல்லைனா தான் என்னோட அருமை உனக்கு தெரியும். நான் போறேன். உன் லைஃபை விட்டே போறேன். இந்த உயிரை நான் உனக்காக தரேன் அஞ்சலி. கணமா, எங்க எடுத்துட்டு போற? அகிலன் ரூமுக்கு. இங்க வா. என்ன? இப்பெல்லாம் அவன் பால் குடிக்கிறதே இல்ல. அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். இப்ப எதுவுமே குடுக்காத. குடு, நான் குடிக்கிறேன். இல்ல, அது நீ ஒரு ரூமுக்கு போ. குடிச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் பேசினா ரொம்ப போரா இருக்கும். 2 வார்த்தை அகிலனுக்கு ஆறுதலா சொல்லிட்டு போலாமே தான். கண்ணம்மா, அவெல்லாம் ஆறுதல் சொல்ற இடத்துலயே இல்ல, அதுக்கும் மேல போயிட்டான். போ. அவன் திருந்துறது சௌந்தர்யத்தை மனசு மாறதுல தான் இருக்கு. நாம பேச எதுவுமே ஆக போறது இல்ல. அப்புறம் இஷ்டம், போய் பேசுறதுனா பேசு.